குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விரும்புகிற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய சினிமா முன்னோடிகளுக்கும் ஊடகம் பத்திரிகை துறை அன்பர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் நடந்தது ஒரு காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடந்தது இந்த படம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு சாரை வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சாரோட சன் ஸ்பீச்சை போட்டு காமிச்சார். அதில் அவர் யூஎஸில் டாக்டராக இருக்காங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு மனநல மருத்துவர், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனைவாதி, தமிழ் ஆர்வலர், இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர். அவரெல்லாம் ஈஸியாக திருப்திப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்டருந்து நான் பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். அவரோட சிந்தனையும் என்னோடய சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேவ்லென்த் மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு. அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு. ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் ஆகச்சிறந்த படங்களை கொடுக்குற மிகப்பெரிய நிறுவனம். ட்ரீம் வாரியர்ஸில் படம் பண்ணதெல்லாம் என்ன நிறைய பேர்த்துக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கு. அவங்கெல்லாம் ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. அதனால தான் இன்னும் ஒரு ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிறுவனமாக மக்கள் மத்தியிலையும் ஊடகத்துறை மத்தியிலையும் இருக்குது. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை கையில் எடுத்ததே அஞ்சாமியோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், பிரபு சார் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும்பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான், முதல் அவனோட பலன்களை பார்க்குறத விட அவனோட பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்குது. ஈன்ற பெரிதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும் பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சான்றோனை ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதயமாக அந்த படம் பேசியிருக்கு. நெக்ஸ்ட்டு விதாத் சார், அவர் பெரிய நடிகர்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய தங்கத்தை எடுத்துருக்கோம். அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ விதாத் சார். வாணி போஜன் அவங்க ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஹிந்தியில், பெங்காலியில், மலையாளத்தில். நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த வேறு ஒரு பரிணாமத்தில் தியேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட். ஸோ இல்லை அந்தளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்கள வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும். இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். அவர்கிட்ட நேரில் இருந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஏன்னா அவர் அவரை நேரில் ஹைதராபாத்தில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் ஒரு 2 months லேட்டாக இருந்ததுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது இருந்ததுனால அவரை மிஸ் பண்ணிட்டோம். மம்முட்டி சார்
என்னை மன்னிச்சிருங்க. அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்த கேட்டகரியில் வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. ஹிருத்திக் வந்து எப்படின்னா, நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். எல்லாருமே இந்த ஆஃப் டே ஒரு பேஜ் டைலாக் மனப்பாடம் பண்ணால் ஆஃப் டே எடுத்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணியாச்சு. அப்புறம் அவனை ஃபோட்டோ பார்த்து விதார்த் சாருக்கு மேட்சாக இருக்கான், அப்படி வர சொல்லுங்கன்னு சொல்லி வர சொன்னோம். வந்துட்டு நான் உள்ள ரூமுக்குள்ளே போயிட்டேன். எங்கள் அசிஸ்டன்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இவன் எப்படியும் வந்து ஆஃப் டே ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கோடாக்டர் அரசு வந்து சொன்னார். என்ன 10 நிமிஷத்தில் ரெடின்றான், அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு. சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க. பேஸ் அற்புதமாக இருந்தது. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் அவன்கிட்ட வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள் ஹிருத்திக். இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ளஸ் பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு. அவர் ப்ரொடியூசர் சார் என்னென்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார். போய் பாருங்கள், ஆடிஷன் பண்ணுங்கள் அப்படின்றவர். அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்தார். நான் என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க, இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம். மிரண்டு போயிட்டேன். அடுத்த திலகன் ரெடி ஆகிட்டார் தமிழில் அப்படின்ட்டு. அவர் அடுத்த திலகன் நான் பாருங்கள் நீங்கள் வேணாம். அவருக்குள்ள வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச நம்மலாம் என்ன படிச்சிருக்கோம், நம்மலாம் முட்டாளாகவே இருக்கமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் வேற ஒரு லெவலில் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன் சார். உங்களோட அன்புக்கும் உங்களோட எல்லாத்துக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சூப்பர் சீனியர் நான் படித்த ஸ்கூலில் தான் படித்தார், திண்டுக்கல்லில். அந்த பாண்டிங் வேறு எங்களுக்கு இருக்குது. சென்ட் மேரி ஸ்கூலில் அங்கே பிறந்த தமிழ் தான் இருக்குது, இன்னும் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பான நடிப்பை நடிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய டெக்னீஷியன் டீம், எடிட்டர் ஒரு 17-18 படம் கமல் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு 18 படம் பண்ணியிருக்காரு. அவரோட சின்சியாரிட்டி என்னென்னா, இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார். என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, எங்கள் மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா, எடிட்டிங்கில் பண்ண முடியாதா, நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அவர். இந்த கிரேட் ஜாப். தேங்க்யூ மிஸ்டர் ராம் சுதர்சன் சார். கார்த்தி டிஓபி, நாங்கள் 2 பேரும் ப்ரீமியம் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். தனி ஒருவன் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப 2 பேருக்கும் பழக்கம். அதுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக இருப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான். என்னடா இது ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது களத்துக்கு வந்தப்போ தான் தெரியுது வீரம் எப்படின்னு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி இந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் போகலாண்ணே அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாது, அவ்வளோ ஃபாஸ்ட். தேங்க்யூ கார்த்தி. நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும். கார்த்திக் நேத்தா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர். இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அறிவுமதி அண்ணன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நான் அப்படி சைடில் வரும்போது நானும் ஒரு பாட்டு எழுதிக்கிட்டேன். மிஸ்டர் ராம் டார்லிங், பேர் மறந்து போச்சு. இல்லை பேர் வேணும்கே மறக்கல, பதட்டத்தில் மறந்துடுச்சு. டார்லிங்னே கூப்பிட்டு மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. ராகவ் பிரசாத், அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். மணி சர்மாவோட அண்ணன் பையன். அவர் கிட்டத்தட்ட 300 படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் நிறைய பேசுவோம் படத்தை பற்றி, மியூசிக் எப்படி வரணும்
அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு சாங் வந்து ஒரு வழியை சொல்கிற இன்ட்ரோல் பேக்கில் ஒரு வழியை சொல்கிற ஒரு சாங் அது. அந்த வழியை வழக்கமாக இருக்கிற அந்த என்ன பல்லவி சரணம் அது ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபார்மெட்டை உடைச்சி ஒரு அற்புதமான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு. அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வழி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும், வளரணும். தேங்க்யூ. என்னோடய டைரக்ஷன் டீம், அரசு, அவர்னால தான் விதார்த் சாரும் வாணியும் கிடச்சாங்க. அவர் தான் வந்து விதார்த் சாரோட ஒரு நிறைய 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மூலியமாக தான் விதார்த் சாரை மீட் பண்ணேன். வாணி போஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன். ரம்பா சார்ம்பார். என்ன சார், யார் சார் அந்த ரம்பா? யாருங்க? வாணி தாங்க. அப்படி தான் எங்களை வாணி தெரியும். ஸோ அவருக்கும் அப்புறம் என்னுடைய நண்பன், என்னோடய திரைப்படக் கல்லூரியில் ஒன்றா படித்த என்னோடய நண்பன் ரமேஷுக்கும், என்னோடய நண்பர் சரண், பிரகாஷ், வெங்கடேஷ், அன்பு, கௌரி சங்கர், அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது, சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து யாருக்கான படம்னா, இது நம்மளோட படம். பேரண்ட்ஸாக இருக்கிற, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறத தான் படமாக எடுத்திருக்கோம். இது யாருக்கும் எதிராகுனது, மக்களோட வழியை சொல்லியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல. நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரம்பா மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார். என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். விதார்த் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் விதார்த் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி செட், இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல, நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது.
பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டேன் எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 சாங்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வலி இருக்கோ, என்ன கஷ்டங்கள் இருக்கோ, இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்த படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேல்ரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. பட் மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்று இருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமை இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரனாக்கு ஃபோன் பண்ணால் என்ன பதில் சொல்லுவார், இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்ன நீட்டு என்ன ஆதரவு இல்லையான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் பேசலை. நாங்கள் படுற வழியை சொல்கிறோம், மக்கள் படுற வழியை சொல்கிறோம், அவ்வளோதான். அது ஆதரவா இல்லையான்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க தெரியும். ஆமாம், இல்லை இது வந்து இப்போ நம்ம படங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து ஒரு கேள்வியாக ஒன்று வருது, அவ்வளோதான். அது ஒரு கேள்வி வருது, அவ்வளோதான். அதில் போயிட்டு நம்ம வந்து விவாதமாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் படத்தில் பாருங்கள், அதில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை வந்து நீங்கள் எழுதலாம். பட் இங்கே நம்ம அதை ஒரு விவாதமாக நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வாணிபோஜன் மேடம், அது யார் அவர் அரசு உங்களை ரம்பா அப்படின்னு அவர் சொன்னாருன்னாங்க. அரசு மேடைக்கு வரவும் அதே மாதிரி விதார்த் சார் உங்களை ரேவதினாரு. அதுவாது பொருந்தும். ரொம்ப அப்படி ஒன்றும் தொடரல, முகம் அவங்களோட நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கப்போ ஏன் அந்த பேர் உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? ரேவதியாக இருக்க விரும்புகிறீங்களா, ரம்பாவாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை வாணிபோஜனாவே இருக்க விரும்புகிறேன்? அது எதுக்கு அந்த ரம்பா சொன்னா அது ஒரு டைலாக். அது அவர் சப்போர்ட் பண்ண எப்பயுமே வாணியோட ஃபேன். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சார் வாணி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக என்னங்க இது ரம்பா சார் நான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் சும்மா அவர்கிட்ட வேணாம் பேசுனது. படத்துலலாம் டேரக்டர் சார் வாணிபோஜன் உங்களுக்கும் 2 பேருக்கும் யார் ஒன்றும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா நம்ம வாணிபோஜனுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரிகர்சல் எடுத்து தான் பண்ணன்ட்டு. ஆனால் அவங்க நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் ரிகர்சல் நீங்கள் கொடுக்கணும்? அது ஒன்று. விதர் சார் கொடுத்தீங்க ரிகர்சல், ஆடிஷன். என்னென்னா இப்போ வந்து நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து என்னை ஆடிஷன் கூப்பிட்டா ஒரு ஈகோ டச் பண்ண அவங்களுக்கு. ஸோ அது எதுதான்? இல்லை சார், நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சார், எனக்கு நடிக்க வரும் சார்ன்னு தான் சொன்னேன். ஏன்னா நடிக்க வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாதிப்பு எனக்கு அப்போவே இருந்தது. அதனால தான் அந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா. ஏன்னா அந்த சினிமாலே ஒன்று இருக்குல்ல, குழந்தைங்க அம்மாவை நடிக்கிறீங்க, ஐயோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்மாவாக தான் நடிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தது, எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. அவர் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இல்லைம்மா இது பயங்கரமாக இருக்கும்னு சொன்னார். எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒன்று ஆடிஷன் கூப்பிட்டார் என்கிட்ட வந்து நடித்து மட்டும் காமிங்கன்னு. அப்போ வந்து
நான் சொல்கிறேன், நான் எங்கே வேணால் அது பெருமையாக சொல்லுவேன். டெலிவிஷனில் 5 வருஷம் நடிச்சதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தினம் போய் கேமரா முன்னாடி நடிக்கிறோம். அது வந்து சினிமா நடித்தா கூட நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தான் ஷூட்டிங் போவோம். பட் சீரியலுங்கிறது வருஷம் ஃபுல்லாக போயிட்டே இருந்தேன். எனக்கே தெரியும் நான் நல்லா நடிப்பேன், நல்லா அவர்கிட்ட சொன்னேன். பட் அவர் இந்த ரோலை நான் சூட் ஆவேனான்னு ஒரு வாட்டி பார்த்துட்றேங்க. இந்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக் இந்த படத்தில், அதை நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, நான் போனேன் சார். இதில் வைக்கல. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதில் கூத்துப்பட்டில் இருக்கும்போது கூத்துக்கள் நான் பங்கேற்றிருக்கிறேன். அதில் அடவுகள் நல்லா தெரியும். ஆனால் இதில் வந்து அடவுகள் இப்போ இதில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அடவு பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விருத்தம் பாடுறதில் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும்னு இருந்தது. அதனால நான் திண்டுக்கல்ல அவங்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டோம், முறையாக கற்றுக்கிட்டோம். ஆனால் அது படத்தில் இல்லை. அது நீளம் கருதி இதை விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த படத்தில் இல்லை. அந்த பாடல் அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரை இங்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலே இருந்து அவர் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டேன். சுப்பு சார், சார் அவங்க நாங்கள் எடுத்திருந்த புள்ளி விவரங்களோட தரவுகள் கேட்டாங்க. அதை நம்ம பக்காவாக கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு வேறு சென்சாரில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். தரவுகள் சரியாக இருந்தது, நம்ம பக்கம் சரி இருந்ததுன்னு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சுப்பு சார், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க, பெரியவங்க வைஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பள்ளி மாணவனை ஒரு கோர்ட்டில் சீருடையோட அந்த சீருடையோட நிறுத்தி அவன் வாயில் இதை நீட்டை சொல்ல வைக்கணும்னு காரணம் என்ன? பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த வழியை அனுபவிச்சிருக்கு, அவன் தான் அவன் கேட்க முடியும். அப்போ நீட் எதிரானது அப்படின்றது தானே காரணம். அது இல்லை நீட் எதிர் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா உங்களுடைய டைட்டில் வந்து அஞ்சாமைன்னு வச்சுருக்கீங்க. அது லாஸ்ட் ட்ரைலர்லேயும் டைலாக் ஒன்று வருது. ஸோ நீட்டு வந்து எதிர்க்கிற ஒரே இது வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் மெயினாக. ஸோ நம்மளுக்கு எட்டாக்கணியாக தான் இருக்குது, நம்மளை அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சீருடையோட, ஏன்னா பள்ளி மாணவன்றவன் என்றைக்குமே கோர்ட்டில் அப்படி எடுத்து போய் நிறுத்தலை யாருமே. பட் ஆனால் உங்கள் படத்தில் சீருடையோட ஐடி கார்டோடு அவன் நிற்கிறான். அது வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது, படத்தில் இல்லை. இது ஆக்சுவலாக அந்த படம் அதாவது நீட் வந்த காலகட்டத்தில் மக்களிடையே பல கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா. அந்த கேள்விகளில் சில கேள்விகளோட இந்த படம் வந்து இருக்குது. அது வந்து ஒரு உண்மை நிகழ்வுகளை வச்சு ஒரு புனைவு தான். ஸோ அது வந்து எதிர்ப்பு படமாக ஆதரவு படமான அந்த எதிர்ப்பும் ஆதரவு இது வந்து எதுவும் பண்ணிடப்பட கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஸ்க்ரீனில் இன்னொரு கதையை பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த நிகழ்வுகள் பின்னணியில் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த படம் வந்து எதிர்ப்பு படம், ஆதரவு படம்னு அந்த படத்து மேலே நம்ம ஒரு ஒரு அபிப்பிராயத்தை திணிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நான் நினைச்சதை யாராலையும் பண்ண முடியாது சார். டாக்டர் சார், அதே மாதிரி ஒரு கேள்வி. நீங்கள் வந்து திருநாவுக்கரசு சைக்கியாட்ரிஸ்ட்டு, திருச்சித்திரம் தான். அப்போ கதை நீங்கள் வந்து நிறையா மனநோயாளிகள், மனச்சிதைவாளர்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் விட்டு ஏன் பேப்பரில் உள்ளதை காட்டி எடுக்க சொன்னீங்க? அவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை இன்றைக்கி பேப்பரில் தானே அவலங்கள் இருக்குது, வெளியே இல்லையே. இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து பேப்பர் படிக்க சொல்லி கேட்பார். பேப்பர் நாங்கள் வந்து நான் 5ஆவது படிக்கும்போது, 4ஆவது படிக்கும்போது, 8ஆவது படிக்கும்போதெல்லாம் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர்லாம் படிக்க சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வர பேப்பரை என் பேத்திக்கிட்ட கொடுத்து என்னால் படிக்க முடியுமா? நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லுவீங்களா? நான் பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டோம், இப்போ எல்லோரும் வாட்ஸ்அப் தான். அதாவது படிக்க அவலங்கள் தான் இருக்குது. அதாவது நான் ஒரு இடத்துல டெல்லியில் நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் சைக்கியாட்ரிக் சொசைட்டியாக இருந்தவன். பதவியேற்றப்ப டெல்லி அசோகா ஹோட்டலில் தான் எடுத்தேன். அந்த சமயத்தில் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நியூஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லும்போது சொன்னேன் ஊடகத்தை பற்றி.
அந்த காலத்தில் நான்லாம் போய் படம் பார்க்கும்போது முதல்ல செய்தி சுருள்னு ஒன்று போடுவாங்க, நியூஸ் ரீல்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் படம் போடுவாங்க. படத்தை போடும்போது முதல் ஃப்ரேமே என்ன இருக்குன்னா, இது கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து செய்திகள் உண்மையையும் படங்கள் வந்து கற்பனையும் பொய், கற்பனையான பொய் தானே, அதை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து படங்கள் உண்மையையும் செய்திகள் மாற்றி சொல்கிறத மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குன்னு நான் வந்து 2010 இன்டர்வியூ டெல்லியில் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேப்பர் படிக்கிறதே வந்து என் பிள்ளைங்களை கொடுத்து என்னால் பேப்பர் படிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது நியூஸஸ் எல்லாம். அப்போது விஷயங்கள் நடக்குது. அதை வந்து பண்ணும்போது ரெண்டாவது இந்த மாதிரி பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது இது யார் இந்த உண்மையை எடுத்து சொல்கிறது? நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லதுன்னு செய்கிறாங்க. பட் ஆனால் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது நிறைய பேத்துக்கு தெரியலன்றது சொல்கிறது. அவ்வளோதான் சார். விதார் சார், ஒரே கேள்வி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாங்கள் பார்க்குறப்போ. ஆனால் வந்து அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் அதில் இருக்கப்பட்டலாம் அவ்வளோ நல்ல படம், நல்லா பார்த்தப்போ அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது போச்சாங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். கேளுங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு வர மலையாள படங்களை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க. நம்ம இவ்வளோ வழியோடு இவ்வளோ பிரமாதமாக படம் எடுக்கிறோம், ஆனால் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இதையே இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். 5வது 6வது படிக்கும்போது வந்து 8வது வரைக்கும் அப்போல்லாம் சாமான் வாங்குறது சந்தைக்கு போய் தான் வாங்குவோம். உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஊரில் சந்தைன்னு ஒன்று இருக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை. அதில் தான் போய் சாமான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் அப்பா கூட போவேன். அப்போ போகும்போது முதல் சந்தையில் நுழையும் போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழைப்பழம் ஏலம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தாரே வந்து 1 ரூபா தான் இருக்கும். ஒரு சீப்பு வந்து 1 அணா 2 அணா இருக்கும். அதை கத்தி கத்தி ஏலம் விடுவான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ஒரு கிளவி ஒரு பானையில் மோர் வச்சுக்கிட்டு கூவி கூவி கற்றுக்கிட்டுப்பா மோர்னு ஒரு 10 பைசா ஒரு டம்ளர். அதை யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்படி போய் கடைசியாக சந்தை கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் போய் குப்பைமேட்டில் ஒன்று இருக்கோம். அங்கே அந்த காலத்தில் இந்த பிரிட்டானியா டின் இருக்குது இல்லையா, அதில் கள்ள சாராயம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஒரு 10-15 பேர் நின்றுக்கிட்டு அந்த டம்ளரில் டீ கிளாஸில் வாங்கி 2 ரூபா ஒரு கிளாஸு. இது 2 அணா 1 அணாவுக்கு பழம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுறவன் அங்கே போய் வந்து 2 ரூபாய்க்கு அந்த கிலோ சத்தம் போடாமல் வாங்கி வெளியே தெரியாமல் மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு வருவான். அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்பேன் நான், நீ மோர் பழமெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறீங்க, இந்த சாராயம் கெட்டதுன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அதை தானே மக்கள் சத்தம் போடாமல் விற்றுட்டு போயிட்டுருக்குறான், சீந்து போய்ட்டுன்ட்டு இவன்லாம் கூவி கூவி விற்கிறான்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னது, அவர் ஒன்றும் பெரிய படித்த புத்திசாலியெல்லாம் கிடையாது, சாமான் வாங்கி தலையில் தான் தூக்கிட்டு வருவோம். அப்போ அவர் சொல்வார், நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது கூவி கூவி தான்பா செய்யணும், கெட்ட விஷயம் தானாகவே போயிடும். கெட்ட விஷயம் கொடுக்கறது இன்பம், நல்ல விஷயம் கொடுக்கறது மகிழ்ச்சி. ஸோ நீ வந்து இன்பத்தை கொடுக்கணும் அடையணும்னா ஈஸியாக போயிடும். நீ மகிழ்ச்சியை கொடுக்க பார்க்கும்போது அது சிரமம் தான் இருக்குன்னு. இது உங்கள் சரியான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் டாக்டர் சார், நான் கொடுத்தனா இல்லையான்றது நீங்கள் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் டாக்டர் சார் உங்களுக்கும் சரிங்களா. நான் படம் வந்து 7ஆம் தேதி ரிலீஸு. ஆனால் வந்து உலகாவிய தமிழ் இந்தியா லெவலில் வந்து ஒரு எலெக்ஷன் போகுது 4th சரிங்களா. 4ஆம் தேதி ரிசல்ட்டு. தமிழ்நாட்டில் இது இந்தியா கூட்டணி வந்தால் இந்த நீட்டை வந்து விளக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. பிஜேபி வந்தால் விளக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பாதிப்பு வருமா? அதாவதுங்க, நான் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ சொன்ன பதில் தான். கூவி கூவி தான் அதை வித்தாக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சார் டைரக்ட் சார், ஆக்சுவலாக டைரக்ட் சார் இதில் வந்து மம்முட்டி சார் வந்து நடிக்கிறதா இருந்ததுன்னு சொன்னீங்க, அவர்கிட்ட மன்னிப்பறை கேட்டீங்க. இப்போ மம்முட்டி சாரை தாண்டி ரகுமான் அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரா? தாண்டி பண்ணியிருக்காரான்னு தெரியாது, பண்ணியிருக்காரு. வாணி போஜன் நான் அப்படி இல்லை நாங்கள் எனக்கு தேவையானது வர வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. சார் 1 minute. அது நீங்கள் இல்லை அதாவது நீட்டு வேணுமா வேணாமா போடுறது போடாததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது.
இல்லை இதெல்லாம் வந்து சரித்திரப்படி வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. ஒன்று ஒவ்வொரு சமயத்தில் தடுக்கப்படலாம், இன்னொரு இதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, 2வது பெஞ்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் கல்வித்துறையில் இருந்திருக்கிறவன் நான். அதனுடைய இப்படி போகுது அப்படி போகுது இப்படின்றது இருக்கிறது, அதெல்லாம் நடந்தது தான். வாணி போஜன் மேடம், உங்களுக்கு வந்து இந்த நீட் சரி. பற்றி இல்லை இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை நான் வந்து சமூகத்தை திருத்தறதெல்லாம் என் வேலை இல்லை, சமூகத்தை பண்ணுறதுன்னு இல்லை. நான் பார்த்த சில, அதாவது வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அதில் நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம், அதில் பாதிப்பு இருக்குன்றது அதில் வெளியே நிறைய பேர் கொண்டு வர்றதில்ல. அவர் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் சொன்னார்ல, நடிப்பீங்களா என்ன சார் நடிப்பீங்களா, நாங்கள் 2 பேரும் தமிழ் இதில் சம்மந்தப்பட்டவங்க, நடிக்கலாம் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் தான், நான் எனக்கு ஆஃபீஸராக இருந்திருக்கேன், டெய்லி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். அது விரும்புறதுக்கு மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை தெரியறதில்ல. நீங்களே கூட இந்த படத்தை பார்த்தப்படி தான் தெரியும், ஓ இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கான்றது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது மக்கள். அதாவது வந்து மக்களுக்கு பிடிச்சி தான் கவர்மெண்ட்டு கொடுக்குது, இன்னும் சில சமயத்தில் மற்றதுக்கு நல்லதையும் கொடுக்கணுன்றது முக்கியம். இதுதான் அதனுடைய அர்த்தம். வாணி போஜன் மேடம், இந்த படத்தில் நீட் சம்மந்தமான படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களோட கருத்து என்ன? நீட் சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து? சார் அது பேச வேணான்னு பார்க்குறேன். எல்லாருமே சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் இதில் பெருசாக பார்க்குறது என்னென்னா, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு க்ளீனாக ஒரு ப்ராப்பராக இந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட இந்த ஒரு படத்தை பற்றி பேசணுன்னா அது மட்டும் பற்றி ஒரு ஃபுல் படமாகவும் எடுத்ததுக்கு அந்த படத்தில் நான் இருக்கேங்கிற மட்டும் பெருமைப்படுறேன். அவ்வளோதான் சார். Thank you so much. Thank you. Yes.